Hi friends, welcome to Israel. இன்னைக்கு நம்ம cassette AC அப்படிங்கறத பத்தியும் அது எங்க பயன்படுத்தலாம் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நாம பார்க்கலாம். இந்த cassette ACக்கும் centralized ACக்கும் என்னப்பா வித்தியாசம்? நிறைய பேர் நடுவுல மாட்டறதுனால இது centralized AC அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல. நடுவுல மாட்டினாலும் இது ஒரு cassette AC தான். ஓகேங்களா? இந்த cassette ACல எத்தனை டைப் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா one way cassette, 2-way cassette, 4-way cassette, round cassette இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. இது போக இதனுடைய டன்னேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா 110, 1.5, 210, 2.5, 310, 3.5, 410 இது 110 ல இருந்து 410 வரைக்கும் வெரைட்டில நமக்கு கிடைக்கும். இந்த டன்னேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏனா cassette AC-லயும் ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் வரைக்கும் நமக்கு cassette AC கிடைக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டார் ரேட்டிங் போகும்போது நம்ம அடுத்ததா நம்ம போகக்கூடியது எனர்ஜி எஃபிஷியன்ட். இந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் சொன்னா உடனே நிறைய பேர் திங்க் பண்றது இன்வெர்ட்டர் கிடைக்குமா, நான் இன்வெர்ட்டர் கிடைக்குமா அப்படிங்கிறது. இந்த cassette AC-ல இன்வெர்ட்டரும் இருக்கு, நான் இன்வெர்ட்டரும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த cassette AC-ல சிங்கிள் ஃபேஸ் இருக்கா, 3 ஃபேஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குங்க. முக்கியமா நீங்க வந்து ஒரு 210 க்கு மேல போறீங்க அப்படினா கம்பல்சரி 3 ஃபேஸ் வாங்கிக்கிறது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதே நேரத்துல இந்த 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் எல்லாமே ஓகேப்பா. எங்க எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படினா ஜுவல்லரி ஷாப், ட்ரெஸ் ஷோரூம்ஸ், வீட்டினுடைய ஹால், டைனிங் ஏரியா, ஆஃபீஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த cassette AC போகும்போது செம்ம லுக்காக இருக்கும். ஏன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட்டை விட cassette-னுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாமே ஓகேப்பா. அடுத்ததான் நம்ம வந்து எங்கள் வீட்டில் சீலிங்கே போடல, ஃபால் சீலிங் போடாமல் விட்டோம். ஓப்பன் சீலிங்கில் தான் இருக்குது. அல்லது நான் இன்டீரியர் பண்ணும்போது ஓப்பன் சீலிங் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்னுடைய இந்த cassette AC போட முடியுமா அப்படின்னா அங்கேயும் நம்ம போட முடியும். இதில் வந்து கலர் ஆப்ஷன் இருக்குது. ஒயிட் கலர் இருக்குது, பியர்ல் ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, கிரே இருக்குது. இது இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஒரு கலரில் நம்ம அதை பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். அதனுடைய பேனல் மட்டும் எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் வந்து பெயிண்டிங் பண்ண முடியும். எல்லாமே ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வாரண்டி மெயின்டெனன்ஸ். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமாப்பா. ஸ்பிளிட் ஏசி பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்டும் 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி, 5 வருஷம் பிசி வாரண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் cassette AC பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிராண்டு 1 வருஷம் கொடுப்பாங்க, ஒரு பிராண்டு 3 வருஷம் கொடுப்பாங்க, ஒரு சில பிராண்ட் 5 வருஷம் கொடுப்பாங்க. இந்த வாரண்டி இது டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அந்த பிராண்டை பற்றி கேட்டு டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. எனக்கு இன்டீரியர் சூப்பராக இருக்கணும், அதே மாதிரி கூலிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கணும், டக்குன்னு ரூம் ஃபுல்லாக கூலிங்கை கவர் பண்ணிடணும், அதே மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த cassette AC உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். cassette AC அப்படின்னா என்ன, அதனுடைய மெயின்டெனன்ஸ் என்ன, அதோட பற்றின ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நீங்கள் டக்ட்டு, ஸ்லிம் டக்ட்டு, லோ ஸ்டாட்டிக், மிட் ஸ்டாட்டிக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான ஏசி பற்றியும் அதனுடைய யூசேஜ் என்ன, அதனுடைய வாரண்டி என்ன, அதனுடைய ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைத்தி ஃபாலோ பண்ணிக்கங்க. Think AC, think Israel.